வணக்கம். இந்த வாரம் நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு நினச்சது இந்த சென்ட் படத்தை தான். ட்ரெய்லர் பிரமிஸ் சுவாரஸ்யமாக இருந்தது. முக்கியமாக சாம் ரெய்மி டைரக்ஷனில் ரேஷல் மெக்காடம்ஸ் வேறு பெரிய பெரிய ஸ்டுடியோக்களுக்காக படம்லாம் எடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப தன்னுடைய ஹோம் கிரவுண்டுக்கு திரும்பி இருக்காரு சாம் ரெய்மி. அதனாலே இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு அவருடைய சிக்னேச்சர் ஸ்ட்ராங்காக தெரிகிற படமாக எனக்கு இந்த சென்ட் இருந்துச்சு. இந்த டார்க் காமெடி த்ரில்லர் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மெம்பராகவும் ஆகலாம். சென்ட் ஹெல்ப் லிண்டா ஒரு பெரிய கம்பெனியில் 7 வருஷமாக கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. அதான் ரேஷல் மெக்காடம்ஸ். பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டீமில் இவங்க இல்லைனா வேலையே நடக்காதுங்கிற மாதிரி ஒரு டேலண்ட் அவங்க. ஸோ கம்பெனியோடைய அடுத்த விபியை இவங்க தான் அப்படின்னு அவங்களுடைய பாஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாஸ் இறந்து போயிடுறாரு. அவருடைய பையன் பிராட்லி ஒரு டிப்பிக்கலான ப்ரிவிலேஜ்டு நெப்போ கிட் இப்போ ஆஃபீஸுக்கு பாஸாக வராரு. அதான் டிலன் ஓப்ரைன். லிண்டாவுடைய ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல் கொஞ்சம் அழுக்கான அப்ரோச்லாம் அவருக்கு பிடிக்கல. ஸோ அவங்கள வேலையை விட்டு தூக்கிடலான்னு முடிவு பண்ணுறாரு. பேங்காக்கில் ஒரு மர்ஜர் வருது. அந்த வேலையை கரெக்டாக அவங்க கிட்ட வாங்கி முடிச்சுட்டு அப்புறமா ஃபயர் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு செல்ஃபிஷ் பிளான் போடுறாரு. ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் பிராட்லி, லிண்டா உட்பட இன்னும் சிலரும் பேங்காக் கிளம்புறாங்க. ஆனால் மோசமான வெதரில் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகுது. பிராட்லி, லிண்டாவை தவிர எல்லாரும் இறந்து போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு தனித்தீவில் கரை ஒதுங்குறாங்க. சர்வைவர் ரியாலிட்டி ஷோவுடைய தீவிரமான விசிறி, தீவிரமான ஃபாலோவரான லிண்டாவுக்கு சர்வைவல் ஸ்கில்ஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த ஐலாண்டில் இவங்க தான் பாஸ். இவங்க சொல்கிறத கேட்குற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு பிராட்லி. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த சென்ட் ஹெல்ப். தனித்தீவில் ஒரு கேரக்டர் மாட்டிக்கிட்டு சர்வைவ் ஆகிறது காஸ்டவே. ஒரு பெரிய ஆளை கிட்டத்தட்ட பணைய கைதி மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணுறதுங்கிறது மிசரி. அதாவது நம்ம தமிழில் ஜூலி கணபதி. இந்த 2 படங்களுடைய கலவை தான் இந்த சென்ட் ஹெல்ப். ஆனால் இங்கே இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், பவர் ஷிஃப்ட், மிசோஜனி, அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், ஃபெமினிசம் எல்லாம் கலந்து செம்ம என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை டெலிவரி பண்ணியிருக்காங்க. யூஷுவலான டைரக்ஷனில் கதை போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்கும். நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை கடைசி வரைக்கும் கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரைட்டர்ஸ் டெமியன் ஷானனும் மார்க் ஸ்விஃப்டும். ஈவில் டெட், எக்ஸாசிஸ்ட், பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மாதிரி படங்களுக்கு ஹொமாஜெல்லாம் பிளான் பண்ணி வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்கு. லிண்டா கேரக்டர் ஆஃபீஸில் கஷ்டப்படும் போது, ஐலாண்டில் அவங்க கண்ட்ரோல் எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு ஆடியன்ஸ் ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நடவடிக்கைகள் மாறும்போது இந்த கேரக்டர் நம்ம ரூட் பண்ணணுமா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் யோசிக்க வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் பிராட்லி கேரக்டரும். 2 கேரக்டர்ஸும் குடிச்சிட்டு பேசுகிற ஒரு சீனில் நம்மளோட எம்பத்தியை லைட்டாக ஷிஃப்ட் ஆகும். ஆனால் அடுத்த சீன்லேயே அதை உடச்சிருவாங்க. இப்படி கேரக்டரைசேஷன்ஸை வச்சு லேயர் தான் இவங்க பண்ணியிருக்கிற இந்த பிளேவும் அண்டர் கரண்ட்டில் ஓடுற அந்த ஜெண்டர் பாலிடிக்ஸும் தான் இந்த படத்தை ஸ்டார்ட் டு எண்ட் என்கேஜிங்காக மாற்றுது. 2 பேர் தான், வெளியிலேருந்து வில்லன் ஒருத்தன் கிடையாது. ஸ்டில் ஸ்டேக்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க, டென்ஷனை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. சாம் ரெய்மிக்கே உண்டான அந்த ட்ரேட்மார்க் ஹாரர் எலிமெண்ட்ஸும் கோரும் இந்த கதையை செம்ம இன்டென்ஸாக மாற்றுது. வாமிட் பண்ணுறது, கத்தியை வச்சு கட் பண்ணி எடுக்கிறது, காட்டு பண்ணியை வேட்டையாடுறதுன்னு படத்தோடைய அந்த R ரேட்டிங்குக்கு ஜஸ்டிஃபைடாக அட்டகாசமான சீக்வன்சஸை யோசிச்சு வச்சிருக்காரு ரெய்மி. அந்த ஃப்ளைட் கிராஷும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த கோர் டென்ஷன் எல்லாம் ஏன் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது அப்படின்னா மொத்த படமுமே டார்க் ஹியூமராக தான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஸ்மைல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. பிராட்லி கேரக்டர் தனியாக உட்காந்து ரியாக்ட் பண்ணுற ஒரு மாண்டேஜ் ஒன்று வரும். அது தமிழில் காப்பி அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம ஐடியா அது. ரேஷல் மெக்காடம்ஸ் டிலைட்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அந்த எமோஷனல் ரேஞ்ச் என்னங்கிறத காட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அவங்களோட அந்த ஹேர் அண்ட் மேக்கப்லாம் பாதி வேலையை முடிக்குதுன்ற மாதிரி சொல்லலாம். ஸ்டில் அதை பர்ஃபார்மன்ஸில் பாடி லாங்குவேஜில் கொண்டு வரணும் இல்லையா, கலக்கிருக்காங்க. ஒரு டிப்பிக்கலான கேரிகேச்சராக தான் டிலன் ஓப்ரைனோட கேரக்டர் அறிமுகமாகுது. ஆனால் போக போக சூழ்நிலை கைதியாக மாறி புலம்பி சண்டை போட்டு சரண்டர் ஆகின்னு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவரும் கொடுத்துருக்காரு. சினிமாகிராஃபி கண்டெம்பரரியாக ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல் இருக்குன்ற மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் 2-3 மேட்ச் கட் ஐடியாஸில் செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாரு எடிட்டர். அந்த டவுன் சைடு ஸ்கிரிப்டுக்கு கன்வீனியன்ட்டாக தான் இந்த சர்வைவருடைய ரசிகை அப்படின்ற மாதிரி ப்ரொடாகனிஸ்ட்டை வச்சிருக்காங்க. ஆனால் அது ரொம்ப ஆப்வியஸாக முதல் சீன்லேருந்தே முகத்தில் அரையிற மாதிரி எம்பசிஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். தென் அந்த ஐலாண்ட்லேயும் ஸ்கிரிப்டுக்கு வசதியாக தான் சில ஈவெண்ட்ஸ் நடக்குது. தென் சேனாக இருக்கிற ஒரு கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சேனாக மாறுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெர்ஃபார்மன்ஸில் கன்வின்சிங்காக இருக்கிற அளவுக்கு ரைட்டிங்கில் இல்லை. பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் தாக்கமா என்னங்கிறது தெரியல. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அதை என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சுது. அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. பட் எனக்கு இந்த படத்தோட எண்டிங் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஒன்று, இப்படி ஒரு எண்டிங்கை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத நடக்குதுங்கிறது சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று, இதுதான் இந்த படத்துக்கு பர்ஃபெக்டான எண்டிங்காகவும் தெரிஞ்சுது. கடைசியில் லிண்டா கேரக்டர் சொல்கிற அந்த ஒரு வசனம் செம்ம பஞ்சாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த சென்ட் ஹெல்ப் ஒரு ஃபன்னான டார்க் காமெடி த்ரில்லர். சாம் ரெய்மி அவருடைய ஸ்டைலுக்கு கம்ப்ளீட்டாக திரும்பலனாலுமே கூட ஒரு 70 to 80% திரும்பி இருக்காருன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். படத்துடைய இந்த ஜெண்டர் பாலிடிக்ஸும் எண்டிங்கும் கண்டிப்பாக சிலரை யோசிக்க வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தியேட்டர்லேயே ட்ரை பண்ணுங்கள். 3Dக்கு ஏற்ற மாதிரி சில ஷார்ட்ஸ் தான் இருக்குது. பட் 2D ஒரே ஒரு ஷோ தான் சென்னையில் ஓடுது. அதனால் 3Dலே பார்க்கலாம். பெருசாக ரொம்ப மோசம் இல்லை. அண்ட் சப்டைட்டில்ஸும் இருக்குது. படமே அடல்ட்ஸ் ஒன்லி தான். அது மைண்டில் இருக்கட்டும்.